ஓம் சிவாய நம. நம் உறவுகளுக்கு இனிய வணக்கம். ஸ்ரீராமன் இருக்கும் இடமே அயோத்தி. தந்தையின் கட்டளைப்படி காடு செல்ல துணிந்த ராமன் தன் தாய் கோசலையிடமிருந்து விடை பெற்றுக் கொண்டு நேராக சீத்தையிடம் வந்து, ஜனகனின் திருமகளே, என் தந்தை 14 ஆண்டுகள் வனவாசம் செல்ல கட்டளையிட்டிருக்கிறார். அதன்படி நான் இப்பொழுது காட்டிற்கு புறப்படுகிறேன். மீண்டும் வரும் வரை வருந்தாதிரு என ராமன் கூறுவதை கேட்டு, ராமனின் கருத்தை மறுக்கும் இடத்து நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு என்று சீதை கூறுவதாக கம்பன் படைத்து காட்டுகிறான். இனி நீ உடன் வருவதால் எனக்கு பல இடையூறுகள் விளையும் என்று ராமன் கூற்றுக்கு, உங்களுக்கு என்னால் இடையூறு வராமல் பார்த்து கொள்வேன். நீங்கள் இருக்கும்போது எனக்கு என்ன இடையூறு வர முடியும் என்று கேட்பதாக, என் துறந்த பின் இன்பம் கொலாம் என்று கம்பராமாயணத்தில் சீதை கூறுகிறாள். கொள்ளுநனை பிரிவதினும் கொடிய துன்பம் இவ்வுலகில் வேறெதுவும் இல்லை. நீங்கள் இல்லாத சொர்க்கமும் எனக்கு நரகமே. நீங்கள் திரும்பி வரும் வரையில் நான் உயிரோடு இருப்பேன் என்று நம்பினால் நீங்கள் என்னை அயோத்தியில் விட்டுவிட்டு செல்லலாம் என்று கூறவே, ராமன் நான் பிரியின் இவள் உயிர் தறியாள் என்று நினைத்து சீதையையும் உடன் அழைத்து செல்ல உடன்பட்டான். இவ்வாறு ராமன் இருக்கும் இடமே அயோத்தி என்று உணர்த்திய சீத்தை ராமனுடன் வனவாசம் செல்ல தயாராகுகிறாள். பிறகு லக்ஷ்மணனும் ராமனுடன் வனவாசம் செல்ல வர அனுமதி கேட்டபோது ராமன் பெற்றோருக்கு துணையாக அயோத்தியிலே இருக்குமாறு வேண்டிக் கொள்ள, அதற்கு லக்ஷ்மணன் ராமனை நோக்கி, நான் உனக்கு இழைத்த பிழை என்ன? நீர் உல எனின் உல, மீனும் நீளமும் பார் உல எனின் உல யாவும் நானும் சீதையும் ஆர் உலர் எனின் உளம் அருள்வாய் என்னும் லக்ஷ்மணின் வாதத்தை கேட்டு ராமன் தன்னுடன் வர சம்மதிக்கிறான். காடு செல்ல ஆயத்தமான ராமன் சீதை லக்ஷ்மணன் உடன் வர தசரதனையும் கோசலையையும் வணங்கி விடை பெற்று கொண்டு சுமித்ரையிடம் வந்து அவளை தொழுது நின்றான். அவர்களுக்கு ஆசி வழங்கிய பின்னர் சுமித்திரை லக்ஷ்மணனை நோக்கி, நீ வனவாசம் செல்வதற்காகவே பிறந்தவன். ராமனிடத்தில் பக்தி பூண்டவனாயிரு. அரசனாக பொழிந்தாலும் தவசியாக மெலிந்தாலும் உலகில் ராமன் ஒருவனே உனக்கு கதி. ராமனை தந்தையாகவும் சீத்தையை தாயாகவும் வனத்தை அயோத்தியாகவும் கருதி கொண்டு மனக்குறை அற்றவனாக போய் வா என்று அறிவுரை கூறி வாழ்த்தி அனுப்புகிறாள் சுமித்திரை. இதிலிருந்து லக்ஷ்மணனுக்கும் ஸ்ரீராமன் இருக்கும் இடமே அயோத்தி என்று புலப்படுகிறது. தந்தையின் நிலை கண்டு அவர் வாக்கை நிறைவேற்ற சித்தமானார் ராமன். அவரோடு லக்ஷ்மணனும் சீதையும் உடன் சென்றார்கள். தன் பிரியமான மகன் கானகம் சென்றான் என கேள்விப்பட்ட தசரதன் அத்துயர் தாங்காமல் உயிர் துறந்தான். அயோத்தி நகரமே சோகத்தில் மூழ்கியது. பரதன் அயோத்திக்கு அவன் வந்த சமயம் தன்னை பெற்ற அன்னையின் பேராசையால் ஏற்பட்ட சம்பவங்களை தெரிந்து மிகவும் வருந்தினான். மூத்தவன் இருக்க நான் எப்படி முடிசூடுவது என்னும் பட்டத்தை ஏற்க மறுத்துவிட்டான். தந்தையின் மரண செய்தியை சொல்லிவிட்டு அயோத்தி நாட்டை வந்து ராமன்தான் ஆள வேண்டும் என்று வற்புறுத்தினான். ஆனால் ஸ்ரீராமர் மறுத்துவிட்டார். ஆனால் பரதன், அப்படியானால் நான் உங்கள் ராஜ்யத்தை உங்கள் பிரதிநிதியாகவே ஆட்சி செய்வேன். அதற்காக தங்கள் பாதுகையை எனக்கு தந்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்தான். ஸ்ரீராமர் தமது பாதுகைகளை கொடுத்தார். அவற்றை தலைமேல் தாங்கிக் கொண்ட பரதன் அயோத்திக்கு போகாமல் நந்தி கிராமம் என்ற இடத்திற்கு சென்று ராமனுடைய பாதுகையை சிம்மாசனத்தில் வைத்து பூஜித்து அவருடைய பிரதிநிதியாகவே இருந்து அரசு காரியங்களை மேற்கொண்டார். ஸ்ரீராமன் இருக்குமிடமே அயோத்தி. தொடரும்.